ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நீட் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. அந்த நீட் ரிசல்ட்ஸ்ல உங்களோட மார்க்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம உங்களோட ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இதையும் தாண்டி ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் வேணும். ஸ்டேட்டுக்கு உண்டான ரேங்க் இன்னும் வரல. இப்போ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணி முடிச்சிருக்கீங்க. பட் ரேங்க் இன்னும் வரல. இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு என்ன மார்க்ஸ் இருக்கோ அந்த மார்க்ஸை ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி நமக்கு பர்டிகுலரா 36 கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார ஸ்டேட் ரேங்க்ல உங்களுக்கு என்னென்ன மார்க்ஸ் இருந்ததுன்னா, அதாவது என்ன கட் ஆஃப் இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல என்ன கட் ஆஃப் இருந்தா நமக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். ஸோ இதை செக் பண்ணி பாருங்க. இந்த கட் ஆஃப் குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா நீட்டுக்கு உண்டான கவுன்சிலிங்ல பர்டிகுலரா சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட queries கேளுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு 2023ல என்ன கட் ஆஃப் இருந்தது, 2024ல என்ன கட் ஆஃப் இருந்தது, எஸ்பெஷலி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு என்னென்ன பர்டிகுலர் 2023ல என்ன கட் ஆஃப் இருந்தது, 2024ல என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்கோம். இதை பார்க்கும் பொழுது 2025ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்க கொடுக்க போறோம். இது எப்படி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள டேட்டாவை வச்சு நம்ம இது ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி நம்ம நீட் ரிசல்ட்ஸ் வந்தபோது, அதாவது ஜூன் 14th உங்களுக்கு நீட் ரிசல்ட்ஸ் வந்தது. அந்த ஜூன் 14th நீட் ரிசல்ட்ஸ் வந்தபொழுது நம்ம லைவ் செஷன்ஸ் வந்தோம். அந்த லைவ் செஷன்ஸ்ல உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டாவை எடுத்துட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி இப்ப கர்நாடகால உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராலையும் ஆல் இந்தியா கோட்டாக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்ல மட்டும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது கர்நாடகால உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்து ஆல் இந்தியா கோட்டா ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி அக்யூரேட்டா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு எஸ்பெஷலி என்ன கட் ஆஃப் இருந்தா வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிலி ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு கர்நாடகா, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இதுக்கு வந்து ரிசம்பிளன்ஸா தான் வரும். ரொம்ப ஜாஸ்திலாம் வராது ப்ரெடிக்ஷன்ஸ், சரிங்களா? அதனால நம்ம சொல்ல போகிற கட் ஆஃப் வந்து உங்களுக்கு SR5 5 மார்க் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ இந்த கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமா உண்டு. அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு 2025ல உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 530 பிளஸ் மார்க்ஸ், அதாவது +5 ஆர் -5ல இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பிசிக்கு வந்து 500 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு அடுத்து வந்து பிசிஎம்க்கு 490 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே மாதிரி எம்பிசிக்கு 480 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு. எஸ்சிக்கு 425 பிளஸ் கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கடுத்து எஸ்சிஏக்கு 380 கட் ஆஃப் இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கடுத்து எஸ்டிக்கு 395 பிளஸ் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் சொல்றோம். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு உண்டான நீட் ரிசல்ட்ஸ் வந்தது. அந்த நீட் ரிசல்ட்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி உங்களுக்கு கர்நாடகால அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரேங்க் லிஸ்ட்டை வச்சும் நம்ம இங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி அக்யூரேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு +or- 5 மார்க்ஸ் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ இந்த கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் 90% உண்டு அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதையும் தாண்டி கண்டிப்பா நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 7.5 கோட்டால உங்களுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு 2024ல எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு இப்போ 2025ல எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னா ஓசிக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. அதே மாதிரி பிசிக்கு 375 கட் ஆஃப் இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு அடுத்து வந்து பிசிஎம்க்கு 364 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்பிசி. எம்பிசிக்கு உங்களுக்கு 400 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டீஸ் உண்டு. அதுக்கு அடுத்து எஸ்சிக்கு வந்து 387 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டீஸ் உண்டு. அதுக்கடுத்து எஸ்சிஏக்கு 407 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டீஸ் உண்டு. அதுக்கு அடுத்து வந்து எஸ்டிக்கு வந்து 360 கட் ஆஃப் இருந்தா பாசிபிலிட்டீஸ் உண்டு. இது வந்து 7.5% இருக்கிற 36 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு உண்டான கட் ஆஃப். இதுவுமே பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 92.5%ல உங்களுக்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எஸ்பெஷலி 2023ல உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது, 2024ல உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி 2025ல உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க. இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா கண்டிப்பா மெடிக்கல் கவுன்சிலிங் உண்டான ரிலவெண்டான வீடியோஸ் நிறைய நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல ஓசி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு 485 கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கடுத்து பிசிக்கு வந்து உங்களுக்கு 460, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சிஎம்க்கு 455, அதுக்கு அடுத்து வந்து எம்பிசிக்கு உங்களுக்கு 452, அதுக்கு அடுத்து வந்து எஸ்சிக்கு உங்களுக்கு 414 பிளஸ், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்சிஏக்கு 347 பிளஸ், அதுக்கு அடுத்து வந்து எஸ்டிக்கு உங்களுக்கு 333 பிளஸ் இருந்தா பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுவுமே உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ், அதாவது பிளஸ் 5 மார்க்ஸ் கூடவும் செய்யலாம், மைனஸ் 5 மார்க்ஸ் குறையவும் செய்யலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு உண்டான உங்களுக்கு கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்து 7.5ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு 2024ல வந்து உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து 2025ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு 362 பிளஸ் இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பிசிஎம்க்கு 350 இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து எம்பிசிக்கு 380 இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து எஸ்சிக்கு உங்களுக்கு 370 இருந்தா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எஸ்சிஏக்கு 394 இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து எஸ்டிக்கு 340 இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. இதுவுமே நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் வந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி நீங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை பொறுத்தும், கர்நாடகாவில் இருக்கிற டேட்டாஸை பொறுத்தும், ஆந்திராவில் இருக்கிற டேட்டாஸும் பொறுத்தும் நம்ம இங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி ரிலவெண்டா நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீட் கவுன்சிலிங் உண்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. உங்களோட queries கேளுங்க, கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.